உலகத்திலேயே டாப் கம்பெனில ஒன்னான கூகுள் 32 மில்லியன் கொசுக்களை ரிலீஸ் பண்றதுக்காக பர்மிஷன் கேட்டு யூஎஸ் கவர்மெண்ட் கிட்ட ஒரு ப்ரொபோசல் ஒண்ணு கொடுத்திருக்காங்க. 32 மில்லியன் கொசுக்களை ரிலீஸ் பண்ண போறாங்களா? இதை ஏன் கூகுள் பண்ண போறாங்க? எதுக்காக பண்ண போறாங்க? இதுக்கு பின்னாடி என்ன இருக்கு? இதை வச்சு என்ன பிளான் பண்ணிருக்காங்கன்ற பல விஷயங்களை பார்க்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நீங்க முடிச்சவிக்கிய ஃபாலோ பண்ணிக்கங்க. முடிச்சவிக்கி அரசியலில் போடுகின்ற சூழ்ச்சியான முடிச்சுகளை அவிழ்ப்பவன் என்று கூறினேன். உலகத்துல கொசு கடிக்கிறதுனால வர நோயினால பாதிக்கப்பட்டு லட்சக்கணக்கான மக்கள் உயிரிழந்துகிட்டு இருக்காங்க. கோடிக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டு இருக்காங்க. ஏன் நம்ம பேசுற இந்த டைம்ல கூட உலகத்துல ஏதோ ஒரு மூலையில யாரோ ஒருத்தருடைய உயிர் பிரிஞ்சுக்கிட்டு இருக்கலாம், யாரோ ஒருத்தர் பாதிக்கப்பட்டு இருக்கலாம், யாரோ ஒருத்தர் இதனால ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கலாம். இதெல்லாம் தடுக்கிற விதமா தான் ப்ராஜெக்ட் டீபக்க ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. அமெரிக்காவுடைய நேஷனல் பப்ளிக் ஹெல்த் ஏஜென்சியா செயல்படுற சிடிசின்னு சொல்லப்படுற சென்டர் ஃபார் டிசீஸ் கண்ட்ரோல் இந்த ஏஜென்சி உடைய டேட்டா மூலமா ஒரு விஷயம் தெரிய வந்திருக்கு. இப்போ எப்படி நம்ம இந்தியாவில் மலேரியா, சிக்கன் குனியா, டெங்கு போன்ற நோயினால அதிகமா மக்கள் பாதிக்கப்பட்டு உயிரிழக்கிறாங்களோ அதே மாதிரி அமெரிக்காவில் வெஸ்ட் நைல் வைரஸ்னால பாதிக்கப்பட்டு மக்கள் உயிரிழக்கிறாங்களாம். அதை தடுக்கிற விதமாகவும் எதிர்காலத்துல இந்த மாதிரி கொசு கடிக்கிறதுனால வர டிசீஸை முழுமையா தடுக்கிறதுக்காகவும் தான் இந்த ஒரு ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. கூகுளோடைய பேரண்ட் கம்பெனியான வெரிலி அப்படின்ற ஹெல்த் அண்ட் லைஃப் சயின்ஸ் கம்பெனி தான் அமெரிக்காவுடைய புளோரிடா, கலிபோர்னியாவுடைய ஸ்டேட்ஸ்ல 32 மில்லியன் கொசுக்களை, அதாவது 3,20,00,000 லேப்ல வளர்க்கப்பட்ட கொசுக்களை ரிலீஸ் பண்றதுக்காக யுஎஸ் கவர்மெண்ட் கிட்ட ஒரு ப்ரொபோசலை கொடுத்திருக்காங்க. இதோடைய முக்கிய நோக்கமா என்ன இருக்கு அப்படின்னா, மலேரியா, டெங்கு, சிக்கன் குனியா, வெஸ்ட் நைல் வைரஸ் இதெல்லாம் கட்டுப்படுத்துறது தான் இந்த ப்ராஜெக்ட் டீபக் உடைய முக்கிய நோக்கமா இருக்கு. இதுல மேஜர் ரோல் பிளே பண்றது யாரு அப்படின்னா மேல் மஸ்கிட்டோஸ் தான். ஃபீமேல் மஸ்கிட்டோஸ் தான் நம்மள பைட் பண்ணி ரத்தத்தை உறிஞ்சு, மேல் மஸ்கிட்டோஸ் எதுவுமே பண்ணாது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்த மேல் மஸ்கிட்டோஸ் உடைய எக்ல வோல்பாக்கியா பாக்டீரியா அப்படின்ற ஒரு விஷயத்தை இன்செர்ட் பண்ணுவாங்க. எம்ப்ராய்னிக் மைக்ரோ இன்ஜெக்ஷன் மூலமா இதை இன்செர்ட் பண்ணுவாங்க. ஒன்ஸ் இதை இன்செர்ட் பண்ணி இதை ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஃபீமேல் மஸ்கிட்டோஸ் கூட மேட்டிங்க்கு அப்புறம் இந்த ஃபீமேல் மஸ்கிட்டோஸ் எக் வைக்கும். இந்த எக் பொரிக்காம இருக்கிறதுக்கு தான் இந்த பாக்டீரியாவை இதோடைய எக்ல செலுத்துறாங்களே. ஒன்ஸ் இந்த மேட்டிங் பண்ணதுக்கு அப்புறம் இந்த எக் பொரிக்கல அப்படின்னா இந்த ஃபீமேல் மஸ்கிட்டோஸ் உடைய பர்த் ரேட் அப்படின்றது குறையும். பர்த் ரேட் குறைஞ்சா இதை மத்தவங்களை போய் கடிக்கிறது அப்படின்றது குறையும். கடிக்கிறது குறைஞ்சா டிசீஸ் குறையும். டிசீஸ் குறையறது மூலமா இந்த ப்ராஜெக்ட் உடைய முழுமையான விஷயம் என்னமோ அது சக்சஸ் ஆயிடும். இந்த வோல்பாக்கியா பாக்டீரியா அப்படின்றது தானாவே, அதாவது 60% இன்செக்ட் கிட்ட தானாவே சுரக்கும் அப்படின்றதையும் சொல்றாங்க. இந்த மெத்தடுக்கு பேரு தான் எஸ்ஐடி, ஸ்டெரைல் இன்செக்ட் டெக்னிக்னு சொல்றாங்க. இப்போ நம்ம ஒரு கொசுவை கொல்லணும் அப்படின்னா நிறைய கெமிக்கல்லாம் யூஸ் பண்ணுவோம். ஆனா எந்த ஒரு கெமிக்கலுமே யூஸ் பண்ணாம இயற்கையாவே ஒரு சேஃப்டியான ஒரு மெத்தட் இதுன்னு இதை ஒரு ஆல்டர்னேட்டிவாவும் நிறைய நாடுகள் நம்பிக்கிட்டு இருக்காங்க. இது இப்ப அமெரிக்கா தான் முதல் முறையா பண்ண போறாங்களா அப்படின்னு கேட்டா கிடையாது. இதுக்கு முன்னாடி பிரேசில், சிங்கப்பூர் போன்ற ஏகப்பட்ட நாடுகள் இதை பண்ணி சக்சஸும் அடைஞ்சிருக்காங்க. இப்போ இந்த 1.6 மில்லியன் கொசு நாங்க ஃபர்ஸ்ட் இந்த இயர்ல ரிலீஸ் பண்றதாவும், பேலன்ஸ் இருக்க மத்த கொசுக்களை நெக்ஸ்ட் இயர் ரிலீஸ் பண்றதாவும் அந்த ப்ரொபோசல்ல குறிப்பிட்டிருந்தாங்க. வெஸ்ட் நைல் வைரஸை பரப்புற கியூலெக்ஸ் அப்படின்ற அந்த இனத்தை டார்கெட் பண்ணி தான் இப்ப நாங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி இந்த மலேரியா, டெங்கு, சிக்கன் குனியா, ஜிக்கா இந்த வைரஸை பரப்புற அந்த ஏடிஸ், சடி, ஜிப்டி அப்படின்ற அந்த வயலின் உடையில அந்த இனத்தை தான் ஃபர்ஸ்ட் நாங்க டார்கெட் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். இந்த வெஸ்ட் நைல் வைரஸ்னால ஏற்பட்ட அந்த டெத் ரேட் அதிகமா இருந்ததுனால இதை டார்கெட் பண்ணி ஒர்க் பண்றதாவும் அதுல சொல்லியிருந்தாங்க. கூடவே கூகுளோடைய ஏஐ டெக்னாலஜியும் யூஸ் பண்ண போறதா சொல்றாங்க. அதாவது இந்த வோல்பாக்கியா பாக்டீரியா இன்செர்ட் பண்றதுக்கு முன்னாடி இது மேலா, ஃபீமேலா, இது என்ன ஸ்பீஷியஸ், இது ஹெல்தியா இருக்கா இல்லையா அப்படின்றதெல்லாம் பாக்குறதுக்காக ஒரு ஏஐ டெக்னாலஜியை யூஸ் பண்ண போறதாவும், ஒன்ஸ் இதை ரிலீஸ் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறம் இதை ட்ராக் பண்றதுக்கு ஒரு ஏஐ கேமராவை இன்ஸ்டால் பண்ணி இந்த ஃபீமேல் மஸ்கிட்டோ உடைய பர்த் ரேட் அப்படின்றது கம்மியாகி இருக்கா இல்ல அதிகமாகி இருக்கா அப்படின்றத கண்காணிக்கிறதுக்காக ஒரு டிராக்கிங் ஏஐ கேமராவையும் இன்ஸ்டால் பண்ண போறதாவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம முடிச்ச விக்கிய சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.